கிளி எங்க வச்சிருக்காரு? ஆதிபராசக்தி இருக்காங்களே தெரியுமா? ஆமா. ஆதிபராசக்தி ஆமா இருக்காங்க. மதுரை ஆட்சி மொழியா தெரியுமா? மீனாட்சி. ஆதிபராசக்தி தானே. மீனாட்சி சொல்ல இருக்குது கிளி இருக்கிறது. அப்ப தாய் கையிலேயே கிளி இருந்துச்சுல. இருந்துச்சு. மகன் கையிலேயே கிளி எங்க இருந்துச்சு? தாய் கையில கிளி எங்க இருந்துச்சு? மதுரை எம்பதியிலே மீனாட்சி இடத்திலே மீனாட்சி அம்மன் தோழிலே கிளி இருந்தது. என்ன சுவாமி? இந்த சொல்லி கொடுக்குற வேலை தெரியுமா தெரியாது? இந்த வேலையெல்லாம் நீங்க அங்க வீட்டுல வச்சுக்கணும், இங்க வச்சுக்க கூடாது. வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும். சரியா? நீ பண்ற வேலையும் எனக்கு பிடிக்கல. பேச என்ன மீனாட்சி வந்தால கிளி மதுரை மேல இருந்துச்சு. ஆனா இந்த கிளி முருகப்பெருமாட்டாரே கையில என்ன வச்சிருக்காரு? கையில வேலை தான் வச்சிருந்தாரு. வாகனம். வாகனம் மயில் தானே. கையில வேலு வாகனம் மயில். கையிலே ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன கேட்டேன் புரியல இல்லையா? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு புரியல? முத கேள்வி கேட்டேன். ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? முத கேள்வி கேட்டதாமா? நீங்க தான் கேட்டீங்க. பதில் யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? முத கேள்வி கேட்டது என்ன? நீங்க தான் கேட்டீங்க. பதில் யார் சொல்லணும்? அதுதான் அந்த வள்ளிநாயகன் தான் சொல்லணும். அதான் நியாயம். ரெண்டாவது கேள்வி யார் கேட்டது? நம்ம சின்ன பிள்ளை. நீங்க உங்களுக்கு விவரம் தெரியலனாலும் இல்ல. ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? நீங்க தான். யார் பதில் சொல்லணும்? அவர் தான் சொல்லணும். பெரிய மனுஷன் இந்த இடத்துல அவர் தானே. அப்ப நான் கேட்ட கேள்வி நானே சொல்லிக்கணும். சரி. தீர்ப்பு சொன்னா ஒரு மாதிரி சொல்லணும், ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. புரியுதா? புரியுதா? சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? தமிழருடைய பண்பு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். அது பண்பு. இவருங்க அண்ணா ஐயா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே யாரும் இருக்க மாட்டாங்க. சும்மா நீங்க எல்லாம் சொல்லாதீங்க. என்ன சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடலன்னா வந்து ஊட்டி விட போறீங்களா? ஒன்னே மாதிரி ஒரு ஆளுக்கு வரல இந்த உலகத்துல யாரு எங்கேயும் இதுக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிடல அந்த ஊட்டி விட மாட்டீங்களா? திருச்செங்கோட்டிலே முருகப்பெருமான் கழிவேலி என்ற முருகப்பெருமான் இருக்கிறார். போதுமா? கனககிரி என்ற மலையிலே கிளி என்ற முருகப்பெருமான் இருக்கார். போதுமா? ஏன் இந்த கேள்வி முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்ல முடியாதானே? கலியாகம் முருகப்பெருமான் கையில என்ன வச்சுக்க? வேலு. வாகனமாக மயில். கையில வேலு. வாகனமாக மயில். முருகப்பெருமான் கையில எங்க கரும்பு வச்சுக்க? எங்க வச்சுக்க சொல்லு. நாகர் சுவாமி. என்ன முருகப்பெருமான் இருக்காரு கையில என்ன வச்சிருக்காரு? வேடு வச்சுக்க. வாகனம் மயில். கையில வேடு. வாகனம் மயில். மாம்பழம் என்ற முருகப்பெருமான் எங்க இருக்காரு? மாம்பழம் வச்சுக்காரா கொய்யாப்பழம் வச்சுக்காரா? கொய்யாப்பழத்தை யார் வச்சிருந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. கொய்யாப்பழம் நான் கேட்டதுக்கு கரும்பு சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே தெரியாதா? ஐயா நீ பேசாம இருந்தா அதுவே பெரிய புண்ணியமா போயிருந்தியா? உங்களை பல கும்பிடு கும்பிடு கோடி கும்பிடு கூட கும்பிடு. மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான். அண்ணே வாங்க. இந்த பையனுக்கு காதுல குத்துனாங்க. அன்னைக்கு பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்க. கூப்பிட்டேன். வணக்கம் நல்லா இருக்கு. எப்படியாவது வசூல் பண்றாங்க. ஒரு ஊர்ல வெண்ணம் தமிழ்நாடு கூட சுத்திருக்கேன். எப்படியும் ஒரு 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டு செட்டில் ஆயிரும் நினைச்சேன். அப்படி இருந்து என் நாடகத்துக்கு எடுத்துட்டு தானே போனேன். வரலையா? வரல. உழைப்பு அப்படிங்கப்பா. ஒரே ஆளு தானே அலையணும். ஆமா அதனால குழந்தைக்கு இப்போ காது ஊத்திருக்கு. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் காது ஊத்து வைடா. கலட்டிடுறா இப்பவே. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு காது ஊத்து வைக்கலாம். திருநள்ளாறு முருகப்பெருமான் மாம்பழம் மேந்திய முருகப்பெருமான் இருக்கிறார். போதுமா? பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரிலே கரும்பு என்ற முருகப்பெருமான். நீங்க முதல்ல சொல்ல முடியாதானே? வள்ளிநாயகம் முருகன் கையில என்ன வச்சிருக்காரு? வேலு. வாகனமாக மயில். கையில வேலு. வாகனமாக மயில். தாமரை மலரை எங்க வச்சிருக்காரு முருகன் கையில? சொல்லு. நாரத சுவாமி. ஒண்ணு வேணாம். இங்க வா. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இருமா கேட்க கூட சொல்லு. முருகன் கையில என்ன வச்சிருக்காரு நீ கேட்ப. நான் என்ன சொல்லுவேன்? கையில வேலு வச்சிருக்காரு. இருமா. வாகனம் என்ன வச்சிருக்காரு? இப்ப மயில். இருமா சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்ப. ஏன் நாரத சுவாமி தம்பி நீ எதை சாமி திங்கிற? நீ தெனா குளத்தலாம் கேட்டா பதில் சொல்லுங்க. இல்ல தெரியும் அவர் தான் சொல்றாருல. பதில சொல்ல சொல்றாரு உங்களை.
நீங்க கூட புந்துக்கிட்டு நீங்க ஒரு கேட்க வரீங்களா, அது என்ன நியாயம்? கேட்டா பதில சொல்லுங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பட்டங்களை வாங்கியிருக்காரு, அவருடைய அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன? நீங்க வாட்டுக்கு விளையாட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அடுத்து அவருக்கு தெரியாம போச்சுன்னா எவ்வளவு பெரிய அதுக்கு அந்த பையன் பரவாயில்லையே, என்னையா கேட்க முடியாது, கம்பு சோளம் நீ திங்கிறது எப்படிப்பா? வெறும் கொள்ளை எண்ணெய் ஒரு தலை யாரு கரங்கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்காரு? நீங்களே பதில் சொல்லுங்க ஐயா, நீங்களே பதில் சொல்லுங்க. ஒரு தலை யாரு கரண்டா கொண்ட முருகப்பெருமான்? நல்லா யோசிங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை தலை? 6 தலை. எத்தனை கரங்கள்? 12 கரங்கள். இந்த அம்மா ஒரு தலையா? தூக்க கலக்கத்துல படிச்சியாமா? 6 கரங்களாம். ஆமா, ஒரு தலையா 6 கரங்களாம். இன்னொரு சொல்லிக்கலாம், 3 தலை 6 கரம். இது நியாயம். அது 4 தலை பண்ணி அதை விட நீ தான் போயிருக்க. முருகப்பெருமான ஒரு மொழி வந்து பார்த்தா 3 தலை இருக்கு. எந்த ஒரு பக்கம் இருந்தா எத்தனை கரம்? எத்தனை சேருங்க? 6 கரம் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே 3 தலை 6 கரம் அப்படிதான் இருக்கு. அதை வேணா சொல்லி நீ பார்த்தது பாதியா இருக்கலாம். ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்காரு? நீங்களே பதில் சொல்லுங்க. இதுக்கு எப்படிமா பதில் சொல்ல முடியும்? முருகப்பெருமானாவே 6 முகம் 12 கரங்கள். அது சொந்தக்காரர். அப்புறம் என்ன? 6 கரமா? நான் பதில் சொன்னா இல்ல இல்ல, நான் அதுல இல்ல. நீங்க 3 தலை 6 கரம் கேட்டு சொல்றேன். ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்காரு? சொல்லுங்க. நான் சொல்லவா? கேக்குறத பதில் சொல்லுங்க. கேளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சா நான் இதை போட்டு 8 மணி நேரம் அடிச்சுட்டு இருக்கேன். கழுகுமலை என்ற சோலைமலையிலே ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான். திரு ஆபூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தாமரை மலை. நீங்க முதல்ல சொல்லுங்க. ஏன் நீங்க முதல்ல சொல்ல வேண்டியதானே? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். எத்தனை கேள்வி? ஒரு கேள்வி தானே? இல்ல இல்ல, ஒரு 5 கேள்வியோட பரவாயில்ல. அப்படி சொல்லு. இல்ல ஒரு 10 கேள்வியோட கேட்பேன், ஒரு 50 கேள்வியோட கேட்பேன், பரவாயில்ல. ஒரு 100 கேள்வியோட பரவாயில்ல. பதில் சொல்லுவியா? பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் திக்காம திணறாம ஒரு நிமிடத்தை படிச்சு பதில் சொல்லணும். திக்காமல் திணறாமல் ஒரே நிமிடத்தை பதில் சொல்லணும். சொல்லுவியா? அதான் நான் சொல்ல முடியாது, கிளம்புறேன். வாங்க வெளிநாயகம். எனக்கு தெரியுமா ஒரு அறிவாளி. நீ திருச்சி கிளம்பினாலும் வேகமா போற. அவர் என்னமா கேட்டாரு? எத்தனை கேள்வி? ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நீங்களே பாக்குறீங்க. 50-60 கேள்வி கேட்பேன், ஒரு நிமிஷத்துல பதில் சொல்ல யாருங்க சொல்றா? ஏன் முடியாது? சொல்ல முடியாது. அப்பாலாம் ஒரு நொடியில பதில் சொல்லுவேன். நீங்க என்ன சும்மா பேசுறவங்கலாம் சொல்லக்கூடாதுப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. 50 இல்ல 60 இல்ல, யாரு எவ்வளவு வேணாலும் பேசுகிறேன். அதுக்காக மைக்கு கிடைச்சுங்கிறதுனால எதை வேணாலும் பேசாதீங்க. தயவுசெய்து எவ்வளவு வேணாலும் பேசுங்க. மைக்கு கிடைச்சுங்கிறதா எதையாவது பேசுங்க. ஒரு நொடியில பதில் சொல்லுவார் அவரு. எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, ஒரு நொடியில நான் பதில் சொல்லுவேன். 100 சொல்லுவேன், 200 500 1000 ஒரு நொடியில சொல்லுவேன். சொல்லுங்களா? ஆமா, சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்க? தெரியாது. இல்ல இல்ல, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியா? தந்தை பெயர், நம்பி தலைவர், தாய் பெயர், நங்கை மோகினி, உன் பெயர், வள்ளி, செய்வது, காவல், அமைத்தது, பறவை, புரட்டுவது, பறவை, கையில் வைத்துவது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகர், மேற்பாடி, ஊர், சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பற்பன் சிலம்பன் வேப்பன் கொடுச்சி குரத்தி, பறவை, கிளி மகிழ், விலங்கு, புலி கரடி யானை சிங்கம், மரம், அகில அசவன் ஆன மூங்கில், பறை, தொண்டக பறை, குறிஞ்சி பெண், அறிவினர் சுனைநீர், தேனெடுத்த திணையாத்தல் கிழங்கல், மலையினர் மூங்கில் அரிசி, குறிஞ்சி பூ, இதெல்லாம் என்ன? அறுப்புருவ சாமி. இதை பற்றி முருகனத்துக்குரிய கலப்புகள். இப்ப நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லுங்க. இருமா பரமா அந்த எல்லாம் முந்து முந்துக்குள்ள மாதிரி. நான் என்ன கேக்குறேன்னு சொல்லுங்க. நான் அவசியம் கிடையாது. ஒரு சும்மா சும்மா தேவல என்ன பேசி முடிக்கல என்ன? நான் கேள்வியே கேட்டு முடிக்கல. நான் கேக்குறேன், நீ சும்மா அதுக்குள்ளே உள்ள போட்டு நான் கேக்குறேன். அப்படியே கேக்குறேன், நான் கேப்பேன், நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா என்னோட கேள்வி? தயவு செய்து பாருங்க. அவர் 35 ஆண்டு காலம், நீங்க வந்து 5-6 வருஷம் தான் இந்த கலைத்துறைக்கு. அவர் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? அவர் யார் தெரியுமா? இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், எத்தனை பட்டம் வாங்கியிருக்காரு. போகாத ஊர்ல வாங்காத பட்டம் இல்ல. அவருடைய அனுபவத்துக்கு நீங்க அவர்கிட்ட போய் கேட்க, நானும் கேட்பேங்கிறீங்க. நீங்க ஆட்டுக்கு விளையாட்டா கேட்டு மேற்கொண்டு அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அதிகம். அதுவும் சரிதான்.
என்னை பத்தி ஏதாவது கேட்டு சொன்னா பெருமையா சொல்ல சொன்னா அப்புறம் தைரியமா கேளுமான்னு சொல்ல முடியானே. கேளு கேட்டு தொலை. ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, 3 கேள்வி இல்ல, 4 கேள்வி இல்ல, எத்தனை கேள்வி கேட்பேன் எனக்கே தெரியாது. ஒரு 50, 60, 100 கேள்வி கூட கேட்பேன். நீங்க திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும். கொஞ்ச நேரம் நான் சொன்னேன். என்னப்பா பண்ணிருக்கோம்? தோசையை திருப்பி போட்டுருக்காங்க. எந்த ஊர்லயா தோசையை திருப்பி போட்டு சுட்டு கொடுக்குறாங்க? நீங்க எல்லாம் தோசைக்கல்லையே திருப்பி போட்டு சுட்டு கொடுப்பீங்க. அதுலதான் வெறும் கருகுன தோசையா வருது கிரகத்துல. சரி கேளு. தந்தை பெயர் பிரம்மா. தாய் பெயர் கலைவாணி. பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு. பாட்டி பெயர் மகாலட்சுமி. தந்தை என்ன செய்கிறார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? ஜீவராசி. என்ன ஜீவராசி? ஓ நாங்க என்ன கேக்குறேன்? நீங்க எப்படி கேக்குறீங்க? நீ எப்படி கேக்குறீங்க? தொண்டை இருக்கு தொண்டை. உலகத்தில் 84 ஜீவராசி. என்ன ஜீவராசி? 4 யோனி 70 தொட்டும் 84 ஜீவராசி. 4 யோனி என்னென்ன? சராயுசம் அண்டசு சுவனசு பிசம் 70 தோற்றம் என்ன? தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் என்று சொல்ற 70 தொட்டும் 84 ஜீவராசி என்னென்ன? ஊர்வன 11 9 மாநிலம் மீட்பவி நாட்கள் 34 சீரிய வந்தமா தேவர் 13 அயமது தந்தமிழ் சீர்தான் நானே என்று சொல்லக்கூடிய 84 ஜீவராசி படிப்பது எங்க அப்பா. எங்க அப்பா கூடிய அம்மா என்ன செய்றாங்க? கல்வியை கொடுக்குறாங்க. கல்விக்கு அதிபதி கலைவாணி. கலைவாணிக்கு அதிபதி யாரு? ஹயக்கிரீவ. ஹயம்னா குதிரை. குதிரை எப்படி வந்துச்சு? ஹயக்கிரீவ அசுரன் என்ன வரம் கேட்டா? சாகாத வரம். சாக வந்தாரா? செத்தா. எப்ப? என் பாட்டா மாசுக்கு குதிரை மூலம் வந்தது. அதனால ஹயக்கிரீவர் என்ற பெயரோடு ஹயக்கிரீவ அசுரனை அழித்தார். போதுமா? என்ன வேணுமா? எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வந்தது அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன். ரொம்ப மண்டகனம் பண்ணாத சரியா? இந்த மண்டகனம் ஆகாது. தாங்கள் பதில் கூற தயாராக இருக்கு. நீ என்ன எனக்கு தெரிஞ்ச விடாது. நான் உன்னைய முதல்ல அப்படியே வேணா தட்டி அப்படியே கொடுத்துட்டு போனேன். பாவம் போயிட்டு போகுதுன்னு தட்டி கொடுக்குறாங்க. கொட்டி அமுக்க நினைச்சாங்க. சொன்னார் புதுமையா எங்கேமா படிச்சீங்க? இதெல்லாம் எங்கேமா படிச்சீங்க? அப்படிங்கும் போது எனக்கு தெரியும். ஒரு பெரிய புராணத்தை பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய புராணத்துல நாயன்மார்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிற போது எங்கேயா படிச்சீங்கன்னு சொன்னா எங்க படிச்சேன்னா நாயன்மார்கள் புத்தகத்தை பெரிய புராணத்துல இருக்கு முழுமையா. அப்ப அதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பாதிலேயே நிப்பாட்டினேன். ஒரு வேலை எத்தனை நாயன்மார்கள்? 63 நாயன்மார்களையும் பேர சொல்லுங்க நான் கேட்டுருப்பேன். இவர் சொன்னாருங்கிறக்காக யாரும் தூண்டி விடுறாங்கிறக்காக நான் கேட்டேன். அப்படி நான் கேட்டுட்டேன். என்ன பண்ண நீ? அதோட பொத்திட்டு வாயை மூடிட்டு போ. ரொம்ப வாய் திமுறை ஆகவே ஆகாது. ஒரு நியாயம் வேணாமா? என்ன? சின்ன பிள்ளை ஒரு 5 கேள்வி 10 கேள்வி கேட்கலாம். 63 நாயன்மார் பேரை சொல்ல சொன்னா அது எப்படி சொல்லுவாங்க? இந்த மண்டிய குழந்தை இந்த இதே மைக் இருக்கு முடியுமா? அது என்னது சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாதுல்ல? இப்ப எப்படிங்க அஞ்சரை சுத்திய பேசி ஜெயிக்க முடியுமாங்க? பர்வகாலத்தை மிகேனாக்கி பாடாக்கி. உனக்கு என்ன தம்பி? இல்ல உங்களுக்கு கதை தெரியுமா? தெரியாது. கதை தெரியாம பருவகாலம் பாரு. புராணம் தெரியுமான்னு கேட்கல. இந்த வள்ளிமுத்தோட கதை தெரியுமா? கதை தெரியும். பருவகாலம் யாருக்காக பாருங்க? வள்ளிக்காக பாருங்க. வள்ளிய தெரியலன்னா உள்ளவ மாட்டீங்க. அப்புறம் யாருக்கு பருவகாலம்? வெத்தலா கொடுத்த மாதிரி கூட்டுங்க. அப்படி போய் ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு இந்த அங்கெல்லாம் இருக்குது. மண்டை கட்டியிருக்கீர்கள். மண்டை கட்டிக்கலாம் கேட்டீர்கள். தாங்கள் வந்தா தாங்கள் என்னிடம் என்ன கேட்டீர்கள்? 63 நாயன் எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். தாங்கள் எதிர்பார்க்கிறீங்க. அத்திபத்த நாயனார், அப்பதி அடிகள், அமர்மதி நாயனார், அறிவட்டாய நாயனார், ராணாயனார், இசைஞானி, இடங்களி நாயனார், இயற்பை நாயனார், இளையர் குடிமாற நாயனார், உத்தர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏழநாயனார், இயல்கள், கடவர்கோன், கண்டப்பனார், கணநாத நாயனார், கடம்புள்ளி நாயனார், கரிகம் நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், உங்குள்ள நாயனார், கோச்சிரனார், கோச்செங்கல் சோழ நாயனார், சிறப்பு நாயனார், திருமால் பெருமாள் நாயனார், சோம சிவா நாயனார், தண்டிகள் நாயனார், ஸ்ரீகுரு தொண்ட நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், மயில் நாயனார், பிரமண்ட நாயனார், மாணிக்காஞ்சல நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் இருக்காங்க. போதுமா? பட்டை போடுறது பெருசில்ல. பட்டைக்கு சொந்தக்காரங்க யாரு? அந்த பட்டை உனக்கு காரணம் யாரு? ஐயா சிவனை வணங்கி எந்தெந்த காலங்கள் இது கழிவுமா? எந்த தெய்வம் சிவனை வணங்கி 63 பேர் தான் இடம் பெற்றாங்க. அப்படின்னா அந்த அளவு எந்த அளவுக்கு அவங்க மனம் உருகி சிவனை வணங்குவார்கள். அப்படி மனம் உருகி சிவனை வணங்கும் பொழுது சிவன் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? சிவன் சோதனை செய்வார். நிறைய சோதனை செஞ்சார். ஏன்? சிவனை வணங்கும் பொழுது ரொம்ப சொல்லுவார். அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? மிகப்பெரிய வேதனையை கொடுப்பார். மிகப்பெரிய வேதனை கொடுப்பார். யார் உயிரை பறிச்சுவார். குடும்பத்தை அந்தர சிந்தனை ஆக்கிறார். ஒண்ணும்னா பண்ணிடுவார். ஒரு மனிதன் இருப்பதா இறப்பதா தன்னிலை அறியாது செய்வார். சிவன் என்ன செய்வாரு?
தன்னிலை அறியாது செய்வார். ஏன் இத்தனைக்கும் ஒருவன் தாங்குகிறானா? அதையெல்லாம் தாங்கி அவன் நிலைத்து விட்டால் என் பக்கத்துல அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவார். தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் தான் 63 பேரும். பேசினமே கண்ணவே தோண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி, கழுத்தையே வெட்டி கொடுத்தான்னு சொல்லி, தாலியவே அத்து கொடுத்தான்னு சொல்லி, நடுராத்திரில மனைவிய சிவனடியார் அனுப்புனான்னு சொல்லி, பச்சை தண்ணியை ஊத்தி விளக்கு ஏத்தினான்னு சொல்லி, இவ்வளவுலாம் செய்தவர்கள் யாரு? நாயன்மார்கள். அவர்களை தான் சோதிப்பார். இன்று வரலாம் 63 வந்து அப்படி இருந்திருக்காங்க. அதனாலதான் 63 நாயன்மார்கள். நான் உண்மையாவே சொல்றேமா, 64வது ஆளா என்ன கேட்க போறாங்க? 24வது ஆளை கேட்கிற ஆளை பண்றப்பா. 64வது ஆளை இழுத்துக்க. 64 ஆளை என்ன சரி, இந்த 63 பேர் சொன்னாங்க சரிதானே? சரின்னு சொன்னதுனாலதான் சொல்றேன். இதுவரையிலும் நான் அப்பவே சொன்ன வள்ளியம்மா சொல்லிடுவாங்கன்னு கொண்டே விடுவேன். 5 பத்து கேட்டாங்க அந்த பிள்ளை சொல்லாது. 5 பத்து கேட்டேன். 10 20 கேட்டாலும் கூட டீ குடிக்க கணக்கு ஆச்சுருக்கேன். நான் எல்லாம் கணக்கு வச்சு கேட்டேன். என்னண்ணே நீ பேசுறியா? அவனை நானும் பேசுனேன். ஆனா நீயும் பேசுங்க. ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிறேன். இன்னைக்கு காலையில செலவு வைக்காம வர்றது இல்ல. அப்படி இல்ல, நான் நந்தினி அக்கா வெளியாந்து போனேன். 500 ரூபாய் எழுதுனேன். நந்தினி எனக்கு மொய்யே வந்து எழுதலன்னு இருக்கேன். வரலன்னு பாக்கல, மொய்ய வரலங்கிற 1000 ரூபாய் எழுதுன பாக்கலையா? நான் தான் போய் எழுதுனேன். அது இல்லைங்கிறானப்பா. கேட்காதங்கிறாங்க. யார் என் பேச்சையா? சரி, என் பேச்சை கேட்கணும். பொய்ய பிடிக்கார பேச்சை கேட்கட்டேன். அது உண்மையா பொய்யான்னு அவன்கிட்ட கேட்டுவான். அவன்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். யார் புரியுதா? இப்ப புரியுதா? இதுவரையிலும் இந்த மேடைக்கு எத்தனை வெளியில் வந்திருக்கலாம், நாள் வந்திருக்கலாம். எமக்கு தெரிய 63 நாயன்மார்கள் பேரே அழகாக சொன்ன ஒரே வண்டினாங்க தாங்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வண்ணமுடன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு உங்களுக்காக நல்லது வரம் வந்தவர்களுக்கு ஒப்புடன் முகமடந்து உபசரித்து உண்மை பேசி முப்பெழுமோடு பால் எண்ண முகம் கொடுத்துட்டு வராயின் கப்பிய பசினோடு கடும் பசியாகும். சரிதான், உடனே தெரியுது சொல்றேன். என்ன ஓ அப்படியா? அவை பிராட்டி விநாயகர் போய் கேட்கிறாரே, பாலும் தெளிவேனும் பாகும் பரப்பி பிறந்தொடக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணி நீக்கு சங்கத்தவழை மூன்றும் தா அப்படி சொன்னாங்க. உடனே தெரியுதா? தெரியும்ல. கவையாகி கும்மாகி காட்டகத்தில் நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரமே சபினிடவே நீர்த்தோலை வாசியான் என்றால் குறிப்பறிய மாட்டாதம் நன்மரம் சொன்னாங்க. அப்படியே எல்லாத்தையும் நீனே சொல்லுமா, அப்புறம் அவர் எப்படிமா பேர் வாங்குவாரு? இப்போ வேலையை பாருப்போ, எனக்கு தெரியும். இப்போ ஏன் தெரியுமா? மானரும் மனிதன் சொல்லி தாண்டி பீதனும் யானம் கவில் அவின்ற நூல் ஈனர் குறைத்திடில் இடறதாகும் சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு இறைத்தனி வழியோடி புள்ளுக்கு மாங்கே புசிமான் தொழுலகில் நல்லோர் ஒருவர் உள்ளரை. என்னை மாதிரி நல்லோர் ஒருவர் உள்ளரை அவர் பொருள் எல்லோருக்கும் வெய்யும் மழைன்னு சொன்னாங்க. அதுவும் போச்சுன்னா காரணம் அதுதான். எத்தனை ஊர்ல போய் மழை பெஞ்சிருந்துன்னா நம்மளால வண்டியை விட்டு இறங்காம முத நந்தினி இறங்குன்னு எத்தனை ஊர்ல சொல்லிருக்காங்கம்மா. நீ சத்தியமா மழை நின்று பொய் இல்ல. என்னமாடா நீ? அது ஒரு ராசியான உள்ளப்பா. அதெல்லாம் பொய் சொல்லலாம், நம்பாதீங்க. பொய் சொல்லாத, உண்மைதானே? அப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரி மழை பொழியும் சொன்னாங்க. இப்படியே அடக்கமா திருப்புகளுக்கு யாரும் வாசிக்காம இருந்தா அந்த பாட்டுக்கு என்ன மரியாதை? நல்லா பேசுற மனுஷன் என்னமா வலிநாயகம் அப்பா சொன்னங்கிறக்காண்டி நீ சொல்லாம இருக்கிய அவர் பேர் வாங்கட்டும்னு திருப்புகள் எவ்வளவு அழகா பாடுறாங்க. அப்பவே செத்து போச்சு. இன்னைக்கு செத்து அரண்யகிரிநாதன் திருப்பு. இது திருப்புகிறான். கவியா சொல்லு, திருப்பி சொல்லு. பாட்டு இல்லையா? சரி, நீங்க பேசினது எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. தட்டித்தா டீ கொண்டு வாங்க. ஏமா இல்ல தட்டி தானே திரும்புறீங்க, அதான் டீ கொண்டு வாங்க. தட்டித்தா தாதுது தூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தத்தாவோ தித்தித்த தாத்து. சொல்லு பாப்போம்.
தத்தித்தா தா துதி தூ துதி தத்துதி துத்தி துதைதி துதைதா தூ துதி தித்தித்த நெத்தித்த தாதத தித்தித்த தெத்தாத தித்தித்த தா. எப்படி அதெல்லாம்? அதத்தான் இப்ப சொன்னீங்களே வேற என்ன? எப்படா வாய் வாத்தியா? ஆமா, இப்பதான் வர வர நீ அதிகமா வாய் வாக்குற. அந்த மாதிரி நல்ல பழக்கம். முதல்ல எல்லாம் அப்படி இல்லை. இப்ப வாய் வாக்குறதே உன் பொழப்பே ஆகி போச்சு. இனிமே வாய் வாக்காத நல்லதுக்கு இல்ல. நல்ல வரன் பார்த்தது எப்படிப்பட்ட வரன் எனக்கு